தமிழ் நியூஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். ஸ்போர்ட்ஸ் சினிமா நியூஸ் பார்த்துக்கிட்டு இருந்த மக்கள் இப்போது டிஎன் அசம்பிளியை லைவில் உட்காந்து குடும்பமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த வகையில் சட்டசபை நடவடிக்கைகளை பற்றி நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்குது. இதற்கு பதில் சொல்கிற விதமாக நம்ம கூட பத்திரிகையாளர் சன் சரவணகுமார் சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம் சார். கேள்விகளுக்கு போகலாமா? கேளுங்க சார். டிஎன் அசம்பிளி ஃபஸ்ட் டைம் லைவில் டெலிகாஸ்ட் ஆகுது. அதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க? அதோட ரீச் எப்படி இருக்குது? அதாவது ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்காங்க, சட்டசபையை நேரலையில் ஒளிபரப்புங்க, நேரலையில் ஒளிபரப்புனா தான் சட்டசபைக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லி மக்கள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பல ஆண்டுகள் அந்த கோரிக்கை இருக்குது. நீதிமன்றங்கள் கூட போனப்போ அசம்பிளியில் தலையிட மாட்டேன்னு சொல்லிடுவாங்க நீதிமன்றம் சில நேரங்களில். ஏன் ஒளிபரப்பு செய்ய அதையும் மீறி சில நேரம் ஒளிபரப்புனா என்னன்னு சொல்லி அவங்களே கேள்வி கேட்டிருக்காங்க. நீதிமன்றம் சொல்லியிருக்காங்க, வலியுறுத்தியிருக்காங்க. ஸோ இப்படி பல்வேறு காலகட்டங்களில் இந்த கோரிக்கை இருந்து வந்துச்சு. என்னடானா சட்டசபையில் இந்த சட்டசபை நிகழ்வுகளை நேரடியாக மக்கள் தெரிஞ்சுக்கிறணும், எதிர்கட்சிகள்னால் எப்படி இருக்காங்க, ஆளுங்கட்சியில் எந்த மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லி நேரடியாக டெலிகாஸ்ட் பண்ணால், லைவ் டெலிகாஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி கோரிக்கை வச்சாங்க. அந்த மாதிரி இப்போ கோரிக்கையில் இப்போ முதல் முறையாக தாவேக அரசு கிட்டத்தட்ட அவங்க டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி ரீச் இருக்குன்னா மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டீ கடையில் ஆரம்பித்து பல்வேறு இடங்களில், சமூக கூடங்களில், தனிப்பட்ட நபர்கள் மொபைல் ஃபோனில், சரி தோட்டத்தில், சரி எப்படி பஸ்ஸில் போகிறவங்க, பயணம் பண்ணுறவங்க எல்லோரும் பார்த்துட்டே போகிறாங்க. அதை வானொலியில் பாட்டு கேட்டு பயணம் பண்ணுறது ஒரு சுகமாக இருக்கும். கண்டிப்பாக. அதே மாதிரி இப்போ நிறையா லாரி டிரைவர்ஸு, பேருந்தில் பயணம் செய்கிறவங்க டிரைவர்ஸ் கூட பார்த்திங்கன்னா அசம்பிளி நிகழ்ச்சிகளை ஓட விட்டுட்டு சவுண்டு மட்டும் வச்சு கேட்டுட்டு போகிறாங்க. சரிங்களா? அந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட லைவை பார்க்குறது பார்த்திங்கன்னா 6 கோடி பேர்னா 1 கோடி வரைக்கும் லைவுக்கு பார்த்துக்கிருக்காங்க. கிட்டத்தட்ட மினிமம் 1 கோடி. ஆரம்பித்தோம் முதல் நாளாக 2 கோடி 3 கோடி வரையும் போயிருந்துச்சு இந்த லைவ் பார்த்தது. ஸோ இதோட ரீச் அபரிகிதமாக இருக்குது. அதனால் அசம்பிளியில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த லைவ் முறை என்னன்னா சக்ஸஸ் ஆகிருக்கு தமிழ்நாட்டு மக்களிடம். வயக்காட்டில் உட்காந்து, வயல்வெளியில் உட்காந்து கூட்டமாக உட்காந்து பார்க்குறாங்க, ஆடு மாடு மேய்க்கிறோம் பார்க்குற எல்லோரும் பார்க்குறாங்க, விவசாயிகள் எல்லோரும், சமூகம், அதாவது சாமானிய மக்கள் எல்லோரும் இன்றைக்கி சட்டசபை நிகழ்ச்சிகளை நேரடியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோனில் எல்லோரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. யார் பக்கம் தப்பு சரி என்னன்னு உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா டிரான்ஸ்பரண்டாக இருக்குது. இது என்னடானா தாவேக அரசு இன்னொரு சாதனை கூட நம்ம சொல்லலாம். ஓகே சார். அடுத்த கேள்வி, சட்டசபையில் எதிர்க்கட்சியான திமுகவோட செயல்பாடுகள் எப்படி இருக்குது? எப்பயுமே பார்த்திங்கன்னா திமுக செயல்பாடுகள் எதிர்க்கட்சியாக இருக்கப்போ பயங்கரமாக இருக்கும். சரிங்களா? அவங்களுடைய போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் சட்டசபையில் பார்த்திங்கன்னா ஓங்கி ஒழிக்கும். குரல் பார்த்திங்கன்னா ரொம்ப கடுமையாக இருக்கும். திமுக ஃபேஸ் பண்ணுறது அதிமுக திணறும். சரிங்களா? அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா பார்த்திங்கன்னா திமுக எதிர்கொள்கிறதுக்கு பயங்கரமாக பேசுவாங்க. ஸ்பீச்செல்லாம் பயங்கரமாக அவங்க ஸ்பீச்செல்லாம் இருந்தாலும் சட்டசபைக்கு அவர் இருக்கிறப்போ ஒரு கலைஞர் கருணாநிதி வரமாட்டார். ஏன் வரமாட்டார்னா அந்த அம்மா கையெழுத்து போட்டு போயிடுவார். உள்ளே அவருக்கு ஒரு படையை ரெடி பண்ணி வச்சுருப்பார். அவர் ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ்மாக ஒரு படையை ரெடி பண்ணி வச்சுருப்பார். அவங்க மிக மூர்க்கத்தனமாக பேசுவாங்க. சரிங்க? துரைமுருகன் அந்த மாதிரி முக்கியமான, அவர் கூட ஆற்காடு வீராசாமி இந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்தாங்க. இவர் அன்றாட கவனிப்பார். அதுபோக அன்றைக்கே பார்த்திங்கன்னா சில இளைஞர்களை அவர் தயார் பண்ணி வச்சுருந்தார். அவங்க கடுமையாக பேசுவாங்க, எதிர்கொள்வாங்க. அதை டெய்லி அன்றாட பாதுகாத்துட்டு கேட்டே இருப்பார். அவர் அந்த அம்மா இருந்தால் அவர் அசம்பிளி வரமாட்டார், கையெழுத்து போட்டு போயிடுவார். போனோன்னா ஏன்னா இவர் இருந்தால் பயங்கரமாக இருக்கும். அந்த அம்மா இவர் இருந்தால் அந்த அம்மா ஒரு மாதிரி முதிருமா இருக்கும். இப்படி ஒருத்தர் பயங்கரம் அட்டாக் பண்ணி பேசுவாங்க. அந்த அம்மா இருந்தால் காரஞ்சாரமாக அந்த அம்மா இருக்கப்போ நல்லா பயங்கரமாக இருக்கும். ஸோ திமுக இருந்தாலும் திமுக சட்டசபையில் நடக்கிற நிகழ்வை வச்சு தான், வெளியில் பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இங்கே நடக்கிற வச்சு தான் அது வெளியில் போகும். இங்கே நடக்கிற அரசியல் வெளியில் அது பொதுக்கூட்டங்களாக மாறும், பயங்கரமாக இருக்கும். ஸோ எதிர்கட்சியாக இருக்கப்போ திமுகவுடைய செயல்பாடுகள் பயங்கரமாக இருக்கும். ஆளுங்கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு எப்படி கொடுனா மிகப்பெரிய ஒரு அதிர்வலையில் உண்டாக்கும், ஆளுங்கட்சிக்கு நெருக்கடியாக கொடுக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்த இதில் கூட இந்த சட்டசபை தொடரில் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியை பார்த்து எதிர்கட்சி எம்எல்ஏக்கள்லாம் பயப்படுறாங்க.
ஸோ முன்னாள் மந்திரிகள் அவங்களாம் வந்து பேசினாவே எதிரொலி, அவங்கெல்லாம் பேசினா பயப்படுவாங்க, அந்த அளவுக்கு இருக்கும். புள்ளி உரத்தோடு வந்து பேசுவாங்க. அவங்களுடைய குரல்கள் கூட வந்து கம்மி போயிருக்கு. கம்மி போயின்னா மிக வந்து குறைவாக பேசுகிறது, ரொம்ப ஒரு பார்த்துக்கங்க வச்சுக்கோங்க அந்த மாதிரி ரொம்ப ஒரு அவங்க குரல் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் இல்லை அவங்க பேச்சு, இல்லை வழக்குலா குலக்கலா அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து என்னடா நான் வந்து வெளியில் போராட்டம் வரியிலே போராடுற திமுக உடன்பிறப்புகளுக்கு வந்து என்னடானா ஒரு அதிர்ச்சியை கொடுத்துருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு தெய்வம் கொடுத்துருக்கு. அவங்கள என்னடா நம்ம அமைச்சர் இப்படி பேசுகிறாரு, நம்ம அண்ணன் இப்படி, நம்ம மாவட்டம் இப்படி பேசுகிறாரு, நம்மகிட்ட இப்படி பேசுகிறாரு, இப்படி இருக்காருன்னு சொல்லி அவங்களாம் வந்து ரொம்ப ஒரு இதாக அதிர்ச்சியாக இருக்குது அவங்களுக்கு. ஸோ நம்ம தான் வெளியில் போராடுறவங்கலாம் வந்து வெளியில் செட்டிங்கில் இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஒரு சந்தேகத்தை உண்டாக்கியிருக்கு. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து நம்ம மட்டும் இதுக்கு போராடி இருக்கணும், போராடி அடி வாங்கணும், களத்தில் போராடணும், இவங்க வந்து எல்லா பதவியும் இருப்பாங்க, எல்லாமே அனுபவிப்பாங்க, இவங்க வந்து இப்படி சட்டசபையோட போய் குரல் கொடுக்க மாட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய அவங்க வந்து ஒரு அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு. ஒரு ஒரு பலவீனமாக இருக்காங்க அவங்க. சார், இப்போ சட்டசபையை பார்க்கும்போது முன்னாள் அமைச்சர்களோட குரல் பெரிதளவில் ஒலிக்கலையே அப்படின்ற மாதிரி இருக்குது, அது ஏன் சார்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். இப்போ என்னென்னா முன்னாள் மந்திரிகள்லாம் பார்த்தீங்கன்னா சட்டசபையில் பேசுகிறப்போ வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. அவங்க சட்டசபை குறிப்புகளில் பேசுகிறப்ப வந்து சில நேரங்களில் அவங்க பேசுகிற பேச்செல்லாம் வந்து சபாயினர் வந்து டென்ஷன் ஆகி அவையிலேருந்து எடுக்கிறேன்லாம் சொல்லுவார். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய இது இருக்கும். ஏன்னா அவங்களுடைய கடந்த கால ஆட்சியில் அப்போது அவங்க அமைச்சர் இருந்தப்போ வந்து புள்ளி விவரங்கள் தெளிவாக வச்சுருப்பாங்க. அவங்க துறையில் வந்து என்ன நடந்துச்சு, என்ன ஸ்கீம்ஸ் போட்டாங்க, என்ன நடந்துச்சு, 110 விதியில் என்ன நடந்துச்சு எல்லாம் கரெக்டாக வச்சுருப்பாங்க அவங்க. ஸோ கேட்காமலே குறிப்பீடு எல்லாமே பேசுகிற அளவுக்குலாம் அவங்ககிட்ட வந்து ஒரு ஞானம் வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. அது இல்லாமல் குரல் வந்து ஓங்கி ஒலிக்கும். என்னென்னா ஒரு போல்டாக ஒரு விஷயத்த சொல்கிறதுக்கும் என்னங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு விஷயம் இருக்குல்ல, அது மாதிரி போல்டாக வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா வந்து இப்போ முன்னாள் மந்திரி நேற்று கூட ஒரு பெரிய இஷ்யூ போச்சு. என்ன விஷயம்னா வந்து ஒரு பழைய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு ஏவாவேலு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சம்மந்தமாக பேசுகிறப்ப வந்து ஒரு விளக்கம் பேசினார். என்னடானா ஊடுன்னு கூப்பிடுவாங்க, வடஆற்காடு மாட்டாங்களே வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, ஊடுன்னு சொல்லுவாங்க. நிதி அமைச்சர் பேசுகிறது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது. மரிய வில்சன் பேசுனது வந்து மிகப்பெரிய சர்ச்சையாக மாறி இருக்குது. அவர் பேச்சு வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இன தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய கொந்தளிப்பு உண்டாக்கியிருக்கு. அவங்கெல்லாம் வந்து எல்லாம் சோசியல் மீடியாவில் கொந்தளிச்சு வராங்க. இவர் வந்து பேசுனது தப்பு, நான் தமிழில் வந்து நான் தமிழ் வந்து நான் இப்போ தான் எனக்கு வந்து எழுத்து மொழி பேச்சு வழக்கில் எனக்கு குறைந்திருக்கலாம். நான் தமிழ்நாட்டில் பிறந்தாலும் எனக்கு தமிழ் மொழியோடைய பேசுதிறன் வந்து எனக்கு குறைவாக இருக்கலாம், நான் போக கற்றுக்கிறேன்னு சொன்னால் அவரை பாராட்டியிருப்பாங்க. அவர் அதை விட்டுட்டு அவர் என்ன பேசுகிறாருன்னா தமிழ் மொழியை வந்து பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்துவத்தோடு தொடர்புபடுத்தி பேசுனது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இதுக்குள்ளே கொண்டு போகிறது, ஒரு சமயத்துக்குள்ளே ஒரு இதுக்குள்ளே கொண்டு போகிறது வந்து விரும்பலை. ஸோ தமிழ்நாட்டில் ஒரு தமிழனாக இருந்து திருநெல்வேலிக்காராக இருந்து அவர் இப்படி பண்ணது வந்து இவர் இப்படி பேசுனது வந்து என்னடான்னா எல்லாருக்கும் அவங்க தாவக கட்சியிலே பிடிக்கல. அங்கே இருக்க எல்லாருக்குமே அங்கே அதுவோட வெளியில் பார்க்குற எல்லாரும் வந்து அதை வந்து ரொம்ப அதை வந்து விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. மிகப்பெரிய இன்னும் அது போராட்டமாக மாறும் வாய்ப்பு இருக்குது. இன்னும் பெருசாக வெடிக்கலை, இனிமேல் அது திமுக கையில் எடுத்து போனால் அது வெடிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து திமுகவில் எதிர்ப்பாக பேச வேண்டிய அமைச்சர் வந்து அவருக்கு முட்டு கொடுத்து பேசுனது திமுக தலைமையிட்ட வந்து எரிச்சலாகி வச்சுருக்கு. ஸோ என்னடா இவங்கெல்லாம் அப்படி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு சொல்லி என்னடான்னு கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்காங்க. இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வான் பண்ணியிருக்காங்க. அது வந்து அதுவும் இல்லாமல் வந்து இப்போ திமுகவே வந்து முத்தமிழ் அறிஞர் கலைஞர்ன்றாங்க தலைவரை. ஏன் முத்தமிழ் அறிஞர்னு சொல்கிறாங்க? அவர் வந்து திருக்குறள் தெளிவுரை எழுதியிருக்காரு, தமிழ் மிக ஆர்வமாக இருக்கார். அவர் எழுதி தான் இந்த இடத்த பிடிச்சாரு. சரிங்களா, எழுதி கதைவசனம் எழுதி பேனானால இந்த இடத்துக்கு வந்தார் அவர். ஸோ தமிழ் மொழியை வச்சு தான் அவர் இந்த இடத்துக்கு வந்தார். ஸோ அப்படியே அப்படி தமிழ் மொழியை வந்து ஒருத்தன் வந்து உள்ளே வந்து ஒரு ஆள் இப்படி பேசுகிறத எப்படி நீங்கள் எதிர்ப்புன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தலைமை வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து மிகப்பெரிய வந்து ஒரு இதாக கொதிப்பலையை உண்டாக்கியிருக்காங்க, கொதிப்பை. அது வந்து என்னன்னா ஒவ்வொரு மந்திரியும் என்ன பின்னணியிலே இருக்காங்க, செட்டிங் போட்டாங்களான்னு சொல்லி விசாரிச்சுக்கிருக்காங்க திமுக தலைமையில். ஸோ என்னடானா அதுபோக வந்து அவர் நிதியமைச்சர் மரிய வில்சன் பேசுனது பார்த்திங்கன்னா வந்து அதுபோக சமூக ஆர்வலர்கள், தமிழ் இன உணர்வார்கள் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையில் உண்டாக்கியிருக்கு. எல்லாம் டென்ஷனாக இருக்காங்க அந்த பேச்சை கேட்டு. சார், அதேமாரி அவர் ஏவாவேலு அவர்கள் பேசினது வந்து இன்னொரு பக்கம் நம்ம மினிஸ்டர் புசியானந்த் அவர்களை கேலி கிண்டல் பண்ணி பேசின மாதிரின்னு சொல்கிறாங்க சில விஷயமா. அவரோட இயல்பு வந்து பார்த்தீங்கன்னா ஈத்திட்டு போறியான்ற பேசுகிறார், அது வந்து இயல்பாக பேசுகிறாரு. அவர் வந்து அது வந்து கலோக்கியல் அவருடைய
மொழி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த பகுதியில் பேசப்படுற மொழி, ம் 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 வட்டார மொழி. ம் ம் அந்த ஒவ்வொரு ரீஜனலுக்கும் ஒரு கொங்கு பாஷைன்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதே மாதிரி நெல்லை பாஷைன்னு இருக்குது, மதுரை இருக்குது, சென்னைக்கு ஒரு இது இருக்குது. அவர் சென்னை இதில் பேசுகிறாரு, அது ஒன்றும் தப்புன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து அவர் இயல்பாக இருக்கார், புரியுதுங்களா? அவர் இயல்பாக இருக்கார், ம் ம் தப்பு இல்லை, சரிங்களா? நான் இப்படித்தான் சொல்கிறது தப்பே இல்லை. கண்டிப்பாக. அதை வந்து வேறு ஒன்று தொடர்புடுத்தினா தான் வந்து அதை மறைக்க தொடர்புடுத்தினா தப்பாக முடியும். அவர் இயல்பாக இருக்கனால ஒன்றும் தப்பு இல்லை. அது வந்து அவர் கேட்குறதுக்கு நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அது நம்ம கேட்குறப்ப கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் கூட அவர் அதை மறைக்க விரும்பலை, அப்படி தான் இருக்கார். அதுவும் ஒன்று போக போக சரியாயிரும், நம்ம பழகிப்போம் அதுக்கு. ஓகே சார், சட்டசபையில் திமுக உறுப்பினர்கள் சரியாக செயல்படலைன்னு மு.க. ஸ்டாலின் கூப்பிட்டு எச்சரித்ததா சொன்னாங்க, அது எதுவும் உண்மையா? ஆமாங்க, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி வந்து முன்னாள் முதல்வரும் திமுகவுடைய தலைவருமான மு.க. ஸ்டாலின் வந்து என்ன பண்ணார்னா, இருக்கிற சட்டசபையில் சரியாக செயல்படாத எம்எல்ஏக்களை கூப்பிட்டு பயங்கரமாக டோஸ் விட்டார். எப்படின்னா வந்து என்னடானா, அந்த ரிஷிவந்தியம் எம்எல்ஏ இருக்கார், வசந்தம் கார்த்திகன் ஒருத்தர் இருக்கார். ஓகே, அவர் என்ன பண்ணார்னா வந்து ஆதவ் அர்ஜுனாட்ட வந்து இந்த மாதிரி வந்து அவர் எனக்கு உறவு முறைன்னு சொல்லி ஒரு உறவு முறை சொல்லி சொன்னார். அதுபோக எனக்கு அந்நியார் வந்து அவங்க லீமாரோ சொந்தக்காரங்க, நாங்களே ஏற்கனவே உறவு முறையில் இருக்கோம்னு சொல்லியிருந்தார். இந்த பேச்சு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு களத்தில் சண்டை செய்கிறோம், ஆனால் அவங்க வந்து சட்டசபைகளை செட்டிங் போட்டு உறவு முறை போட்டு அவங்களும் இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுபோக தருமபுரி எம்பி, முன்னாள் எம்பி வந்து பார்த்திங்கன்னா வந்து திரு செந்தில்குமார் என்ன பண்ணார்னா, டாக்டர் செந்தில் வந்து என்ன பண்ணார்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு பதிவை போட்டார். உறவு முறை பேச்சு எதுக்கு நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாள் அதாவது தலைவர் தொடங்கி தொண்டர் வரை எல்லாம் அரெஸ்ட் பண்ணி அவமானப்படுத்துகிறாங்க, ஜெயிலுக்கு அனுப்ப திட்டம் போட்டிருக்காங்க, நீங்கள் அவங்கள போய் வந்து உறவு முறை சொல்லி வந்து கூப்பிட்டு பேசுவது ஏற்புடையதான்னு சொல்லி சமூக வலைத்தளத்தில் பதிவு போட்டார். ஏன்னா ஏற்கனவே அதில் என்ன அவசியம் இருக்குது, உங்களுக்கு அப்படி பேச வேண்டிய என்ன அவசியம் இருக்குது, அதுபோக வந்து தொண்டர்கள் ஆளுங்கட்சியை கண்டித்து வந்து தெருவில் இறங்கி போராடிக்கிருக்கோம், நீங்கள் நீங்கள் போய் திமுக எம்எல்ஏக்கள் அவங்ககிட்ட போய் நெருக்கத்தை காட்டினா இதுக்கு என்ன அர்த்தம், இது வந்து சதவடின்னு சொல்லி போட்டு அந்த மாதிரி கருத்து போட்டிருந்தாரு. ஸோ இது வந்து வைரலாக போச்சு. வைரலாக போனதோட தலைமைக்கும் நிறைய, அதுபோக திமுக தலைமைக்கும் இந்த விஷயத்தை கொண்டு போனாங்க. அதனால் கடுப்பான முன்னாள் முதல்வர் கூப்பிட்டு பயங்கரமாக சத்தம் போட்டு எச்சரிக்கை விட்டுருக்காரு. இனி சட்டசபையில் வந்து தேவையெல்லாம் பேசக்கூடாது, எதை பேசணும் அதான் பேசணும், நான் உங்களுக்கு கண்காணிச்சிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுபோக வந்து அவர் வந்து இந்த மாதிரியான செட்டிங் போட்டிருக்காருன்னு சந்தேகப்பட்டுறத வந்து அவருக்கு ஒரு உளவுத்துறை வச்சுருக்காரு. அதை வச்சு யார் டிவிகே அரசு கூட தொடர்பில் இருக்காங்க, என்ன பர்பஸ்க்காக தொடர்பில் இருக்காங்கன்னு சொல்லி விசாரிச்சுருக்காரு. மிக விரைவில் வந்து திமுகவில் வந்து இதில் சில மாற்றங்கள் நடக்கும். சார், ஃபைனல் கொஸ்டின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி என்ன விஷயங்கள் செஞ்சால் சட்டசபையில் அவரோட ஆளுமையை காட்ட முடியும்? இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ எதிர்க்கட்சி தலைவராக வந்து இப்போ குளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சிருந்தாருன்னா முன்னாள் முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்திருப்பார். அவர் போனால் வந்து ஒரு பயம் இருக்கும், அங்கே உள்ளே போயிருந்தாருன்னா அங்கே போனான்னா அங்கே இருக்க திமுக எம்எல்ஏக்கள் பயம் இருக்கும், தலைவர் இருக்கான்னு சொல்லி பயப்படுவாங்க, யாரை என்ன பண்ணால் நேராக பார்த்துட்டே இருப்பார். ஸோ அதனால் வந்து அந்த பயம் இப்போ இல்லை. இவருன்னா சமாளிச்சுக்கலாம், சின்னவர் தானே, உதயநிதியை சமாளிச்சுக்கலாம்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, சில எம்எல்ஏக்கள் சில முன்னாள் மந்திரிகள்லாம் வந்து தவேகாவுடைய மந்திரி கூட செட்டிங் போட்டாங்க. ஓகே ஓகே, செட்டிங் மீன்ஸ்னால் என்னென்னா, நான் அதை பேசலாம் அப்படி பேசலாம்னு சொல்லி அந்த செட்டிங் போட்டு நான் அதை பார்த்துக்கலாம்னு சொல்லி போட்டாங்க. இந்த கடந்த காலங்கள் ஆட்சியில் இப்படி நடந்திருக்கு, அதிமுக ஆட்சி இருந்தப்போ நடந்திருக்கு. அதிமுக ஆட்சி இருந்தப்போ வந்து திமுக எம்எல்ஏக்களுக்கு மாவட்ட செயலாளருக்கும் எடப்பாடி பழனிசாமி அரசு இருந்தப்போ வந்து அவங்கள கவனிச்சிருக்காங்க மீன்ஸ் அந்த ஒரு டெண்டர் கொடுக்குறது, அவங்களுக்கான வருமானத்தை ரெடி பண்ணி கொடுக்குறதா பண்ணிக்கிருந்தாங்க. ஸோ அந்த செட்டிங் இருந்துச்சு. ஆனாலும் இந்த அளவுக்குலாம் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லி இவங்க இது பண்ணுறாங்க. ஸோ இதனால் ஒத்தையில் நிற்கிறாரு உதயநிதின்னு சொல்லி ஒரு கமெண்ட் வந்திருக்கு. அசம்பிளியில் வந்து ஒரு ஒத்தையில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு வந்திருக்கு. என்னடானா, உதயநிதியே கைது பண்ண ஆரம்பிச்சிட்டான், நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மகிட்ட ஒவ்வொருத்தரும் அவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோம், நம்ம அரசு நூண்டு நம்ம மாட்டி சொல்லி பயப்படுறாங்க. அவங்கலாம் தலைமையிலே கையை வச்சிட்டாங்க, நம்ம அதனால் அலர்ட்டாக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட செயல்பாடுகள் குறைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் உதயநிதிக்கு வந்து என்னென்னா, ஸோ யார் செட்டிங்கில் இருக்கான்னு சொல்லி சந்தேகம் வந்துருச்சு, அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. ஸோ அவர் என்ன பண்ண போகிறாருன்னா, அவர் வந்து சில விஷயங்களை வந்து அவரும் மாற்ற போகிறாரு. அவரும் அவங்க தந்தையார் தாயாரெல்லாம் சேர்ந்து அம்மையாரெலாம் சேர்ந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன முடிவுனா, ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி படி என்ன பண்ணுறாங்கன்னா வந்து எதை பேசணும், எப்படி பேசணும், இன்னும் ஆளுமையாக என்ன மாதிரி கருத்துக்களை கொண்டு போகணும்,
உடனடியாக எப்படி பதில் கொடுக்கறது, ஆளுங்கட்சி பேசுகிறது உடனே எப்படி பதில் கொடுக்கறது, அவங்கள வந்து எப்படி வந்து கருத்துக்களால் வெல்ல முடியும், நாலேஜெல்லாம் எப்படி அவங்கள நாலேஜால் எப்படி அவங்கள வந்து ஒரு வழிக்கு கொண்டு வர்றது, எப்படி அவங்கள வந்து எதிர்கருத்தில் வந்து அவங்கள வந்து உள்ளே வந்து நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி சில ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில முக்கியமான ஆட்களை தேடுறாங்க அவங்க. சரிங்களா? விவரம் சட்டசபையை குறித்து தெரிஞ்சவங்க, அரசு செயல்பாடுகள் தெரிஞ்சவங்க, உளவுத்துறை விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த 3 ஸ்ட்ராட்டஜி எடுத்திருக்காங்க. இந்த 3 பாயிண்டில் எடுத்து இந்த 3 வல்லுநர்கள் சில வல்லுநரை வந்து நியமிக்க போகிறாங்க. நியமித்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, உதயநிதியுடைய செயல்பாடை வந்து இன்னும் வந்து ஒரு மாஸ் லீடர், எதிர்க்கட்சி தலைவர் அப்படின்னா ஒரு மாஸ் லீடர் தான். எதிர்க்கட்சியில் ஒரு மிகப்பெரிய ஒரு அமைச்சர் சம்பந்தம் இருக்குது. எதிர்க்கட்சியில் தனியாக ஒரு அந்தஸ்து இருக்குது. ஸோ அதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி அவர் ஒரு ஆக்டிவான பர்சனாகவும் போர்க்கள வீரன் மாதிரி கொண்டு போகிறதுக்கான வேலையை செஞ்சுருக்காங்க. ஆனால் அதே சமயம் தாவேக அரசு வந்து அவரை வந்து இன்னும் வச்சு செய்யறதுக்கான சில ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி உதயநிதி என்னென்ன செய்வார், செய்ய மாட்டாரோட பலவீனத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் மூலமாக வாங்கியிருக்காங்க. அவர் ரொம்ப நெருக்கி வட்டத்தில் வாங்கியிருக்காங்க. ஸோ 2 சட்டசபையில் இனிமேல் வந்து ரொம்ப வேறு ஒரு மாதிரியாக போகுது. என்ன நடக்குன்னு போக தான் தெரியும். இவங்க வீகமும் அவங்க வீகமும் எப்படி அமைக்கிறதுல யார் முன்னாடி போக இனிமேல் தான் தெரியும். மக்கள் இதெல்லாம் என்னடான்னா அசம்பிளி என்ன நேரடியாக நடக்கிறதுனால அசம்பிளியில் என்ன நடக்குன்னு சொல்லி மக்களுக்கு தான் விருந்து. மக்கள் கண்களுக்கு கண்டிப்பாக மக்களுக்கு தான் விருந்து. ஏன்னா அவங்களுக்கு தான் இனிமேல் இவங்க என்ன பண்ண போகும் நிறைய தெரியும். ஸோ ஒரு ஆரோக்கியமான போட்டி, ஆரோக்கியமான அரசியல் முன்னெடுத்து தமிழ்நாடு போகணும்னு நம்புகிறோம். கண்டிப்பாக சார். சார் நைஸ் இன்டர்வியூ சார். இந்த இன்டர்வியூ மூலமா நானுமே நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதேமாரி நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் நியூஸ் நவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டெய்லியும் ஒரு வீடியோ வரும். நன்றி.